கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க இயலாத இந்த கால சூழ்நிலையிலே இந்த ஊடகத்தின் வாயிலாக திருச்சபையின் அங்கங்களை சந்திப்பதற்கு தேவன் தந்திருக்கின்ற இந்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளின் ஆராதனையை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் இந்த 2020ஆம் ஆண்டிற்குள் அடியெடுத்து வைத்து தகப்பனே 5 மாதங்களை நாங்கள் உம்முடைய பாதுகாப்பிலே உம்முடைய பராமரிப்பிலே நாங்கள் கடந்து வந்து இந்த மாதத்தின் இந்த இறுதி நாளை காண தேவரீர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, இந்த பொல்லாத காலங்களிலும் தகப்பனே உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் தகப்பனே, நாங்கள் ஆலயத்திற்கு ஒன்றாக இணைந்து வராத சூழ்நிலையிலும் நாங்கள் திருச்சபையின் குடும்பங்களாக எங்களுடைய இல்லங்களிலே உம்மை ஆராதிக்க நீர் தந்திருக்கின்ற இந்த வாய்ப்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, எப்பொழுதும் தகப்பனே இந்த நாளின் ஆராதனையை உம்முடைய கரத்திலே தருகின்றோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் தேவரீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். அப்பா, ஆராதனையையும் ஆராதிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளையும் தேவரீர் உம்முடைய வல்ல கரத்தினால் மூடி மறைத்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். 2ஆம் ஆராதனை முறைமை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் களி கூர்ந்து மகிழக் கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனாகிய எங்கள் இரட்சகராகிய தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக வைத்து எழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாக கடவுளே, எல்லா உண்மைக்குள்ள எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மாட்சியும் உண்டாவதாக. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோடாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து அநீதி நீங்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். நான் எழுந்த என் தகப்பிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு நமது பார்வையை பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்களாக வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளுடைய அரசு சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தி மீது நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் இருந்த இடத்திலே, இல்லங்களிலே முழங்காற்படியிட்டோ அல்ல இருக்கின்ற நிலையிலும் மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வவல்ல கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பின்வரும் பாவரிக்கை ஜெபம், முதலாம் ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம்.
எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பணக்கமைக்கும் நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்ய தகவலை செய்யாமல் எங்களுக்கு தவறுகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் தூக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நியமத்திலும் கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்தான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றும் தந்தருள்வாராக. ஆமீன். தேவருக்கு தோற்றமுள்ளதாக. கர்த்தரோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடு இருப்பாராக. திருமறை பகுதியில் வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 30 வரை. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல். நான் உங்களை புரஜாதிகளிடத்தில் இருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருக்க வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்குள்ளே தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாசையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினால் கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாசியங்களிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் ஏரோமித்தியரும் மெசொப்பொத்தோமியா யூதயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிக்கியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் கிரேனா பட்டணத்தை சுற்றியிருக்கிற லிபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தார் அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாசைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்கள் இவர்கள் மதுவினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 வரை. யோவான் 20
வசனங்கள் 19 முதல் 23 வரை. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். கன்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எந்தன் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமீன். அன்புக்குரியவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் மறுமீரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய திருப்பெயர் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த சிறப்பான பரிசுத்த ஆவியான திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊடகத்தின் வாயிலாக மீண்டுமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்வடைகிறேன். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, வாரும் தூய ஆவியானவரே படைப்பனைத்தையும் மறு உருவாக்கும் என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கம் ஹோலி ஸ்பிரிட், டிரான்ஸ்ஃபார்ம் த வேர்ல்ட் கிரியேஷன். வாரும் தூய ஆவியானவரே. திருச்சபை கொண்டாட வேண்டிய 3 பண்டிகைகளே ஒரு பண்டிகை பரிசுத்த ஆவியானவருடைய திருநாள். இன்றைக்கு திருச்சபை பிறந்த நாள் என்று நாம் அழைக்கப்படுகிறது. எனவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதுப்பித்தலையும் மறு உருவாக்கத்தையும் நாம் நினைக்க, நாம் நாளை தியானிக்க கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. இந்த பரிசுத்த ஆவி எபிரேயத்திலே பார்க்கின்ற பொழுது ரூவாக் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிற. யாத்திராகம்
10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலேயும், யோபு 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேயும், சங்கீதங்கள் புத்தகம் 35:15ஆம் வசனத்திலேயும் இது வருகிறது. இந்த ரூவாக் என்ற வார்த்தைக்கு காற்று, ஆவி, மூச்சு, ஆன்மா என்ற பொருட்கள் வருகிறது. மிக ஆற்றல் உள்ள சூறாவளி காற்றுக்கு இணையாக சொல்லப்படுகின்ற ஒன்று. மனித வாழ்வுக்கு எப்படி மூச்சு முக்கியமோ அந்த அளவுக்கு மிக முக்கியமானது என்று பொருள் சொல்லப்படுகிறது. சங்கீதங்கள் வருகின்ற அந்த காதேஸ் வனாந்தரத்திலே வீசும் கடுமையான சூறாவளியை விட இது சிறப்புக்குரிய ஒன்றாக, வல்லமை வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுகிறது. ஆகவே கடவுளின் பேராற்றல் இங்கு சொல்லப்படுகிறது. எபிரேயத்திலே பார்க்கின்ற பொழுது நியூமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதற்கும் ஆவி, உயிர், மூச்சு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அக்கியோஸ் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், நிஷ்மா என்ற வார்த்தை களிமண்ணில் மனிதனை உருவாக்கி நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார், அல்லது உலர்ந்த எலும்புகளை அங்கு உயிர் பெறுகின்ற நிகழ்வை நாம் காண முடிகிறது. பழைய ஏற்பாட்டிலே தூய ஆவியை படைப்பிலிருந்து செயல்படுகின்றவராக ஒரு கடவுளாக, தொடர்ந்து இந்த பரிசுத்தாவின் செயல்பாடுகள் நியாயாதிபதிகள் காலத்திலே தனிநபர்கள் மேல், கிதியோன் மேல் அல்லது சிம்சோன் மேல், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், அல்லது தீர்க்கருடைய வாழ்வுகள் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து காண முடிகிறது. புதிய ஏற்பாட்டிலே இதற்கு அடையாளங்களாக, பரிசுத்தாவிக்கு அடையாளங்களாக சொல்லப்படுகின்ற புறாவை குறித்து சொல்லலாம், அல்லது அக்னியை குறித்து சொல்லலாம், நெருப்பை குறித்து சொல்லலாம், ஜீவ தண்ணீர், எண்ணெய். ஆகவே இதற்கெல்லாம் அடையாளங்களாக, பரிசுத்தாவின் அடையாளங்களாக தேவ ஆவியானவர் புறாவின் மேல் இறங்கினார் என்ற வார்த்தை. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிலே, சோதனையிலே, ஊழியத்திலே, ஆகவே தொடர்ந்த வாழ்வில் இடைப்பட்டவராக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாங்களோடு கூட வாசி கேட்ட 3 திருமறையினுடைய அடிப்படையிலே 3 பகுதிகளாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வரை வருகின்ற பகுதிகளோடு கூட முதல் பகுதி த ஸ்பிரிட் ஆஃப் யூனிட்டி, ஐக்கியத்தின் ஆவியானவர். ஐக்கியத்தின் ஆவியானவர். இந்த ஐக்கியம் என்ற வார்த்தை, யூனிட்டி என்ற வார்த்தை கொய்னோனியா என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அல்லது ஸ்பிரிட் ஆஃப் ஷேரிங் என்று கூட சொல்லலாம். இது தனி மனிதன், திருச்சபை, சமுதாயம் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஐக்கியம் தேவை, இப்படிப்பட்ட பகிர்வு தேவை என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. குறிப்பாக எசேக்கியேல் என்ற நூலுக்கு, எசேக்கியேல் என்ற பெயருக்கு ஆண்டவர் ஆற்றல் அளிக்கிறார் என்ற பொருள் வருகிறது. இவர் எருசலேம் வீழ்ச்சிக்கு முன்பாகவும் பாபிலோன் சிறையிருப்பின் போதும் தீர்க்க சொன்ன இறைவார்த்தைகள். பாபிலோன் நாடு கடத்தப்பட்ட மக்களுக்கும் எருசலேமில் இருந்த மக்களுக்கும் இவர் இறைவாக்கு உரைக்கிறார். ஒரு சமய பணியாளராக, இறைவாக்கினராக இருந்ததால் திருச்சபை மீதும் தூய்மையின் மீதும் இவர் பேசுகிறதை இந்த புத்தகம் நமக்கு மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக வாசி கேட்ட இந்த பகுதியிலே த ப்ராமிஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் எசேக்கியேல் மூலமாக சொல்லப்படுகின்ற ஒன்று வாசிக்க கேட்போம். 36ஆம் அதிகாரம் 29ஆம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். வயலின் பெருகங்களையும் பெருக பண்ணுவேன். ஆக கடவுள் கொடுக்கிற வாக்குறுதியை குறித்து இங்கு காண முடிகிறது. ஆக கடவுள் அனைவரையும், இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் பரிசுத்தப்படுத்தி அது ஒன்றிப்பு செய்கிறார்.
ஆக மிக முக்கியமான ஒன்று பரிசுத்த ஆவியானவர் ஒன்றிப்பு ஏற்படுத்துகின்ற ஒன்று. ஆகவே இதன் மூலமாக இஸ்ரேல் அனைவரையும் புனிதத்துவம் படுத்துகின்றார், பரிசுத்தப்படுத்துகின்றார். அங்கு 23ஆம் 24ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 23ஆம் 24ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குறைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குறைச்சலாக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்த பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கடவுளுடைய இரக்கம் ஏன் இஸ்ரேல் மக்களுக்கு தேவை, அல்லது ஏன் இந்த பகுதியிலே தீர்க்கன் சொல்லுகிறார் என்று சொன்னால், முதலாவது ஒன்றிப்பை குறித்து பார்த்தோம். அவர் நாடு கடத்தப்பட்டிருக்கின்ற சூழலில் அவர்களை ஒன்றிக்கின்றவராக, அவரை புனிதப்படுத்துகின்றவராக, இப்பொழுது கடவுள் தன்னுடைய பெயர் விளங்கவும் மகிமைப்படுத்தவும் அவளை மீண்டுமாக அழைக்கின்ற ஒரு பகுதியை நம்ம சொல்லப்படுகிறது. அவள் மத்தியிலே தீமையை போக்கி பரிசுத்தப்படுத்தி ஒன்றிக்கின்ற இந்த மாபெரும் செயல் இங்கு காண முடிகிறது. முதலாவது அங்கே அழைப்பை குறித்து சொல்லப்படுகிறது. இரண்டாவது இந்த ப்ராமிஸ், கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது. நான் உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆக இஸ்ரேலுக்குள் செயல்பட்டு அவர்களை தகுதிப்படுத்துகின்றார். 25ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது அவரை தகுதிப்படுத்துகின்றார். இது அனைவருக்கும் உரிய தகுதிப்படுத்தலாக சொல்லப்படுகிறது. எடுத்து வாசிக்கோ 25ஆம் வசனம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், சுத்தமான தண்ணீர் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆகவே இங்கு கடவுளுடைய அழைப்பை குறித்து, ஒன்றிப்பை குறித்து பரிசுத்தப்படுத்தி நான் இப்பொழுது உங்களை சுத்தமாக்குவேன் என்று சொல்லுகிறார். முதலாவது பார்க்கின்ற பொழுது the cleanse the uncleanness, பாவக்கரையை நீக்கி சுத்திகரிக்கின்ற ஒரு நிகழ்வை குறித்து சொல்லப்படுகிறது. நான் சுத்தமான நீரை தெளிப்பேன், அப்பொழுது நீங்கள் சுத்தமாவீர்கள். இங்கு தண்ணீரை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் இங்கு சொல்லப்படுகிறது. இங்கு தண்ணீர் என்பது ஒரு சடங்காச்சாரமான ஒன்றாக சொல்லப்படுகிறது. தண்ணீரில் சுத்திகரிப்பு என்பது ஒருவேளை நல்ல ஒரு உதாரணம் என்று சொன்னால் நாமானுடைய உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீ யோர்தான் ஆற்றங்கரையிலே 7 முறை அங்கு முழுகி எழுகின்ற பொழுது நீ தூய்மை அடைவாய், ஒரு சடங்காச்சாரமான ஒன்று. ஆனால் கிறிஸ்து பரிசுத்த ஆவியால் இங்கு சுத்திகரிக்கப்படுகிறார், சுத்திகரிக்கப்படுவார். ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியினால் சுத்திகரிக்கப்பட போகிறீர்கள். முதலாவது பாவக்கரை நீக்க சுத்திகரிக்கின்ற, பாவ வாழ்க்கையை விட்டு சுத்திகரிக்கின்ற வாழ்க்கை சொல்லப்படுகிறது. இரண்டாவது பார்க்கின்ற போது நியூ ஆர்ட், உங்களுக்கு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன், முன்பு இருந்ததை விட புதிய இருதயத்தை உங்களுக்கு தருவேன், புதிய சிந்தனையை உங்களுக்கு தருவேன், புதிய உடன்படிக்கையை தருவேன், புதிய ஸ்பிரிட், புதிய ஆவியை உங்களுக்கு தருவேன், புதிய ஆன்மீக தன்மையினால் உணரத்தக்க தன்மைகளை பெறுவீர்கள். ஆகவே இப்படிப்பட்ட புதிய அனுபவத்திற்குள் நீங்கள் கடந்து சொல்லுவீர்கள் என்று இரண்டாவது வாக்கு தருகிறார். அது சதையான இருதயத்தை தருவேன், மென்மையான இருதயத்தை தருவேன். ஆகவே இங்கு இஸ்ரேல் மக்களுக்கு வாக்கு தருகிறார். ஏற்ற சிற்சையிலும் நீங்கள் மகிழ்ச்சியிலும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அழைப்பேன் சொன்னால் நான் பரிசுத்தர், உங்களை பரிசுத்தத்துக்கென்று அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கடவுளுடைய சுத்தத்தின்படி செயல்படுகிறாக இருப்பீர்கள். ஆகவே நீங்கள் சொத்த ஒரு கல்லை போல அல்ல, ஒரு கல்லை போல அல்ல, விலை உயர்ந்த ஒரு உயிர் பெற்ற தசையை போல உங்களுக்கு புதிய ஆற்றலை தருவேன் என்று சொல்லுகிறார். நான்காவது பார்க்கின்ற பொழுது பாவம் சார்ந்த வாழ்க்கையை விட்டு கடவுளுடைய சட்ட திட்டத்திற்கு சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அது கடவுளுடைய சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கை. அப்படி என்று சொன்னால் பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு கடவுளோடு கூட இருக்கின்ற புதிய வாழ்க்கைக்கான அனுபவத்தை காண முடிகிறது. ஆகவே உங்களுக்கு புதிய பரிசுத்த ஆவியை தருவேன். அவர் உங்களுக்கு ஒரு டீச்சராக, ஒரு கைடாக, ஒரு சான்டிஃபையராக, நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றவராக, இங்கு கடவுள் நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றவராக இருக்கிறார். ஆக கடவுளின் சட்டத்திட்டம் என்பது அவருடைய சார்ந்து வாழ்வதன் மூலம் நம்மை மாற்றம் அடைகிற மறுஉருவாக்கம் செய்யப்படுகிறது. ஆக பரிசுத்தாவின் மூலம் ஒன்றிப்பு என்பது, செயல்பாடு என்பது நமக்கு இருக்கும் என்று சொன்னால் இங்கு சொல்லப்பட்ட அனைத்தும் நமக்கும் அப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருக்கும். ஆகவே
நம்மையும் கடவுள் பரிசுத்தத்துக்கென்று அழைத்திருக்கிறார். ஆகவே அழைத்த கடவுள் ஒன்றிப்பு செய்கிறார், நம்மையும் பரிசுத்தப்படுத்துகின்றார். ஆகவே இந்த பரிசுத்தாவின் திருநாளிலே கடவுளுடைய பரிசுத்தத்தை பெற நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, இந்த பரிசுத்தாவின் திருநாளிலே வாசிக்கேட்ட யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வரை அடங்கியுள்ள திருப்பகுதிகளிலே த ஸ்பிரிட் ஆஃப் கரேஜியஸ், தைரியத்தின் ஆவியானவரை குறித்து அங்கு பயந்திருந்த மக்களுக்கு அங்கு தைரியம் தருகின்ற ஒரு நிகழ்வை நாம் காண முடிகிறது. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகின்ற பொழுது கோழைகளையும் வீரர்களாக வீராங்கனைகளாக மாற்றுகின்ற பேராற்றல் இந்த பரிசுத்த ஆவிக்கு உண்டு. ஆக இன்றைக்கு அப்படிப்பட்ட பேராற்றலை பெற முதலாவது நாம் பரிசுத்தத்துக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டு புதிய வாழ்வுக்குள் கடந்து செல்கிற மாத்திரமல்ல, கடவுளுக்கென்று அப்படிப்பட்ட தைரியத்தை பெறுகின்ற மக்களாக, இந்த கரேஜியஸ் தைரியத்தை பெறுகின்ற மக்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். யோவான் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன், நான் மீன் பிடிக்க போகிறேன். அன்பான சீடன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர், முதன்மையான ஒருவர், இப்பொழுது சொல்ல மீன் பிடிக்க போகிறேன். ஆக இப்படிப்பட்ட நபர் இப்பொழுது பயந்து இருக்கின்ற நிலை என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இருந்திருக்கிறோம், ரோம அரசு எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவார் என்ற இன்னும் வரவில்லை. ஆகவே தன் பயத்தின் நிமித்தமாக இப்பொழுது நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார் பயந்திருந்த நபர். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பெற்ற பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இதே பேதுரு இப்பொழுது சொல்லுகிறார். 13ஆம் வசனம் 14ஆம் வசனம், மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நினைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட அவர்களை நோக்கி உரக்க சத்தமாய் யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்கள் என்று என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்றார். ஆமா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, செவி கொடுங்க. யார்? பயந்திருந்த நபர், 4 சுவற்றுக்குள்ளே இருந்த நபர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார நம்பிக்கை இழந்த நபர், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று தன்னுடைய பணியை சொல்லி மீண்டுமாக தன் பழைய நிலைக்கு சொல்லுகின்ற பொழுது, அங்கு பரிசுத்தாவின் அருளப்படுகின்ற பொழுது இப்பொழுது சொல்லுகிறார், ஜீவாதிபதியை கொலை செய்தவர்களுக்கு நாங்களே சாட்சிகள். அங்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி, மிகப்பெரிய தைரியம், அங்கு கரேஜியஸ் தைரியம் தருகின்ற ஆவியானவரையும் குறித்து காண முடிகிறது. இரண்டாவது இந்த பகுதியிலே மிக சிறப்பான உதாரணம் லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது எம்மாவுசுடையர்களை குறித்து நாம் காண முடியும். அங்கு எருசலேமிலிருந்து தன் சொந்த கிராமத்துக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சோர்வோடு கூட மாலை நேரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடன் பயணிக்கின்ற பயனாளி யார் என்பதை கூட தெரியாதபடி ஆக இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே, நீங்கள் ஏன் சோர்வுற்றிருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, இயேசு இன்னும் வரவில்லை, இயேசு இன்னும் உயிர்த்தெழவில்லை, ஆகவே நாங்கள் இப்போ சோகத்தோடு கூட தாங்கள் இடத்துக்கு சொல்லுகிறோம் என்று சொன்ன பொழுது, உயிர்த்தெழுந்த கடவுளை கண்ட பிற்பாடு, திருவிருந்தின் மூலமாக கண்ட பிற்பாடு, அங்கு விருந்தாளியை வந்த விருந்து கொடுக்கிறவராக மாறிய பிற்பாடு அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன. அவர் அறிவியலாக இருந்தவர்கள் அறிவு பெற்றார்கள், புத்தி மந்தம் உள்ளவர்கள் புத்தி பெற்றார்கள். ஆக தன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. ஆக இன்றைக்கு அன்புக்குரிய தேவஜனமே, இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய திருநாளை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இல்லங்களிலே உள்ள திருச்சபையிலே வந்து வழிபட முடியாத சூழலிலே இன்றைக்கு நாம் இல்லங்களிலே இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் திருநாளை, இந்த பெண்டேகாஸ்டல் டே 50வது திருநாளில் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அவருக்கு சாட்சிகளாக அழைக்க நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆக இன்றைக்கு தைரியத்தின் ஆவியானவராக இன்றைக்கு எப்படி பேதுருவை மாற்றினாரோ, அல்லது சீடர்களை எப்படி மாற்றினாரோ, அல்லது எம்மாவுசுடலை எப்படி மாற்றினாரோ, இன்றைக்கு நம்மையும் கடவுள் அப்படிப்பட்ட தைரியம் தருகின்றவராக, நீங்கள் புறப்பட்டு சொல்லுங்கள் என்ற அப்படிப்பட்ட வாக்குறுதியை நாம் ஏற்றவர்களாக தொடர்ந்து செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. மூன்றாவது, இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து வாசிக்கேட்ட கடை பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துடைய பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஒரு இயக்கத்தின் ஆவியானவர் அல்லது விடுதலையின் ஆவியானவர், த ஸ்பிரிட் ஆஃப் மூமெண்ட், வரலாற்றை மாற்றி அமைக்கின்ற
பேரியக்கம் அல்லது வரலாற்றை உருவாக்குகின்ற ஒரு பேரியக்கம். ஆவி, பரிசுத்தாவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. ஆக விடுதலை ஆவியானவர். அப்போஸ்தலர் 2:44 பார்க்கின்ற பொழுது, அப்போஸ்தலர் 2:44, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். சகலத்தையும் வைத்து பொதுவாய் அனுபவித்தார்கள். விசுவாசிகள் அனைவரும் சகலத்தையும் வைத்து பொதுவாய் அனுபவித்தார்கள். ஒரு புதிய இயக்கம் திருச்சபை, ஆதி திருச்சபையிலே இப்படிப்பட்ட ஒரு புதிய இயக்கம் உருவாகின்றது, புதிய ஒரு மூமெண்ட். ஆக இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்பித்த அப்படிப்பட்ட மாபெரும் இயக்கத்திலே நம்மை இணைத்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். யோவான் 14 பார்க்கின்ற போது சீடர்கள் கலங்குகிறார்கள். நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், நீங்கள் ஏன் கலக்கம் கொள்கிறீர்கள் என்ற அப்படிப்பட்ட, நான் உங்களிடத்திலிருந்து திரும்ப எடுபட போகிறேன், நான் மீண்டும் உங்கள் வருவேன், நான் வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன், நான் அதற்கு வரை உங்களுக்கு ஒரு தேற்றவாளை நான் உங்களுக்கு அனுப்புவேன், அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நீதியை உங்களை வழிநடத்துவார், அவர் உங்களை தேற்றுவார், உங்களை கைவிடப் போகிறதில்லை என்ற அப்படிப்பட்ட அருள்வாக்கை நமக்கு அருளியிருக்கிறார். ஒரு புதிய இயக்கத்தினுடைய புதிய சூழலுக்கு நாம் அழைத்து சொல்லுகின்ற நபர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல மக்களின் சீடராக்கள் என்று சொன்ன மாபெரும் அழைப்பை ஏற்ற மக்களாக தொடர்ந்து அப்படிப்பட்ட சிறப்பான பணிகளை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அது திருச்சபையில் பார்க்கின்ற பொழுது ஜெபத்தின் மூலமாக காத்திருக்கின்ற மக்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டு அவள் புதுப்பிக்கப்படுகிறார்கள். ஆக இந்த சமூகம் அனைவருக்கும், அவரை பின்பற்றுகிற அனைவருக்கும் அர்ப்பணித்து வாழ்கின்ற ஒரு கூட்டமாக மாற்றப்படுகிறது. அன்புக்குரிய தேவஜனமே, இன்றைக்கு நாமும் கடவுள் சமூகத்திலே நாம் ஜெபிக்கின்ற மக்களாக, ஆக ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நமக்கும் மற்றவர்களை அர்ப்பணித்து அவள் நல்வாழ்வுக்கு நாம் நன்மை தருகின்ற மக்களாக தொடர்ந்து கர்த்தர் நம்மை உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட போது சீடர்களுக்கு பொழிந்தருளின வார்த்தைகள் நாம் இன்றைக்கு தியானித்தோம். அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. பயந்திருந்த சீடர்கள் தைரியம் கொண்டார்கள். நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒரு துணிச்சல் இருந்தது. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நாங்களே சாட்சிகள் என்ற அப்படிப்பட்ட தைரியம் இருந்தது. ஒரு அறிவிக்கின்ற ஒரு சமூகமாக மாற்றப்பட்டது. ப்ரொக்ளைமிங் கம்யூனிட்டி, அறிவிக்கின்ற ஒரு சமூகமாக மாற்றப்பட்டது. அது திருச்சபையிலே எல்லோரும் ஒன்றிணைந்தவர்களாக அவர் வீடுகள் தோறும் அப்பங்களை பெற்று கர்த்தரை பாடி கபடமெல்லாம் இருதயத்தோடு கூட கடவுளை புகழ்ந்து பாடினார்கள் திருமறை சொல்லுகிறது. மூன்றாவது, ஒரு புதிய ஒரு சமூகம் மக்களை நேசிக்கவும் அவளுக்காக பணியாற்றவும் இயேசு கிறிஸ்து காண்பித்த பாதையை அவள் தொடர்ந்து செயல்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு புதிய உத்வேகத்துக்குள் கடந்து செல்கின்ற ஒன்று. இறுதியாக தங்களை பாதுகாப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் பாதுகாக்க தங்களை இழக்கின்ற ஒரு சமூகமாக மாற்றப்பட்டது. ஒருவேளை இந்த கடுமையான நாட்களிலே இன்றைக்கு நாம் இல்லங்களிலே கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு நாம் கடவுளுக்காக ஜெபத்தில் தரித்திருக்கிற மக்களாக, அதோடு கூட அது திருச்சபையிலே பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட போது தங்களை இழக்கின்ற ஒரு புதிய சமூகமாக மாற்றப்பட்டது போல இன்றைக்கு நாமும் யார் மனதையும் புண்படுத்தாதபடி நம்ம இழக்கின்ற ஒரு சமூகமாக, கடவுளுக்கென்று பணியாற்றுகின்ற ஒரு சமூகமாக, இன்றைக்கு ஆயிரம் மக்கள் தங்கள் வாழ்க்கையை இழக்கின்ற நிலை, உணவில்லாதபடி தங்கள் மகிழ்ச்சியற்ற சூழலில் அப்படிப்பட்ட மகிழ்வை காண இந்த பரிசுத்த ஆவியான திருநாளிலே திருச்சபை மக்களாகிய நாம் அனைவரும் நாம் ஒன்றிணைந்து நாம் அர்ப்பணிப்போம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே வந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்பொழுதெல்லாம் அழைக்கிறோம் அப்பொழுதெல்லாம் நீர் வந்து எங்களுக்கு உதவி செய்கிற கடவுள். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களை ஆற்றல் படுத்துகிறீர். நீர் எங்களை வழிநடத்துகிறீர். நீர் எங்களை போதிக்கிறீர் என்று நாங்கள் பார்த்தோம். நீர் பரிசுத்தப்படுத்தி ஒன்றிணைக்கின்ற கடவுளாய் புனிதப்படுத்துகிறீர் என்று எசேக்கியேல் இறைவாக்கினர் சொன்னது போல எங்களையும் அப்படிப்பட்ட சூழலே நீர் இணைத்துக் கொள்ளும். நற்செய்தியாளராக யோவான் நற்செய்தி காண்பிக்கின்ற பொழுது கோழைகளையும் வீரர்களாக வீராங்கனைகளாக மாற்றுகின்ற பேராற்றலை குறித்து நாங்கள் பார்த்தோம்.
இன்றைக்கு உமக்கென்று அறிவிக்கின்ற ஒரு புதிய சமூகமாக மாற்ற எங்களுக்கு உதவி செய்திருடும். தொடர்ந்து ஆதி திருச்சபை போல நாங்கள் ஒருமித்திருந்து உமது நாமத்தை உயர்த்தி பிடித்து ஒரு புதிய சமூகத்துக்குள், புதிய இயக்கத்திற்குள் நாங்கள் புறப்பட்டு போய் சகல மக்களை சீடராக்கின்ற மாபெரும் அழைப்புக்குள் தொடர்ந்து எங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் ஆசீர்வதியும் உங்கள் திருக்கரத்தை அர்ப்பணிக்கும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமீன். செய்தியை கேட்ட நாம் யாவரும் நாம் இல்லங்களில் அமர்ந்தபடியே அல்ல இருந்தபடியே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். பக்கம் 9ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே அவதரித்துள்ளார். பொந்திபிலாத்தின் காலத்தில் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்திருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ளவராகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஒரு மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலில் இருக்க எங்கள் பிதாவே, இந்த வாரத்திலே பிறந்த நாட்களும் திருமண நாட்களை காண்கின்ற தூய யோவான் குடும்பம் மேடவாக்கம் திருச்சபை இறை மக்களுக்காகவும், நல்ல சமாரியன் திருச்சபை பள்ளிக்கரணை இறை மக்கள், தூய யோவான் ஆலயம் சித்தாலப்பாக்கம் இறை மக்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இன்னும் அநேகப்படிப்பட்ட சிறப்பான நாட்களுக்கான கருத்துக்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, மீண்டுமாய் உடைய சமூகத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் மேடவாக்கம் தூய யோவான் ஆலயத்தினுடைய இறை மக்களுக்காக, பள்ளிக்கரணை நல்ல சமாரியன் திருச்சபை இறை மக்களுக்காக, சித்தாலப்பாக்கம் தூய யோவான் ஆலய இறை மக்களுக்காக, இந்த வாரத்தில் பிறந்த நாட்கள் திருமண நாட்களை காண்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் அவரை ஆசீர்வதிக்கிறோம். திருச்சபையில் வந்து உங்களுடைய சமூகத்தில் வந்து நன்றி செலுத்த இயலாத நிலையிலே இல்லங்களிலிருந்து அவருடைய சமூகத்தில் வந்து நன்றி செலுத்த கடவுள் கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இன்னும் அநேகப்படிப்பட்ட சிறப்பான நாட்களை காண, மகிழ்ச்சியை காண, நல்ல உடல் சுகத்தையும் பலத்தையும் காண கர்த்தர் உதவி செய்யும். தாவீதரசன் சொன்னது போல, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை தோத்துரி என்று சொன்னது போல, தொடர்ந்து அப்படிப்பட்ட 103ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் அவருடைய பிள்ளைகளுக்கு நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் உங்கள் திருக்கரத்தை அர்ப்பணிக்கிறோம். மீண்டும் ஒரு விசை அனைவரையும் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளும் தகப்பனே, ஆமீன்.
ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தந்தையே, மீண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக ஒன்றிணைந்து இந்த பரிசுத்த ஆவியானவருடைய திருநாளை நாங்கள் கொண்டாட இந்த ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் ஒன்றிணைந்து உம்மை நாங்கள் புகழ்ந்து பாட உம்முடைய திருவசனங்களை வாசிக்கவும் தியானிக்கவும் நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற சூழலை குறித்து நாங்கள் பார்த்தோம். நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர், நீர் எங்களை ஒன்றிணைக்கிறீர், அதன் மூலமாக நீங்கள் மகிமை அடைகிறீர். அப்போஸ்தலர் நிருபத்திலே நாங்கள் பார்த்த பொழுது அங்கு பயந்திருந்த மக்கள் எல்லோருக்கும் தைரியம் தருகின்றவராய், ஒற்றுமை தருகின்றவராய், அவர் புதிய சமூகத்திற்கு தன்னை இணைத்துக் கொள்கின்ற மக்களாய், புறப்பட்டு சென்று உடைய வார்த்தைகளை அறிவிக்கின்ற மக்களாய் அழைத்திருக்கிறீர். இன்றைக்கும் அப்படிப்பட்ட அழைப்பை நீங்கள் தந்திருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் ஒன்றிணைந்து நாங்கள் செயல்பட கடவுள் கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். வாரும் தூய ஆவியானவரே, படைப்பனைத்தையும் புதிதாக்கும் என்று சொன்னவனமாக எங்கள் அனைத்தையும் புதிதாக்கும். நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்கின்ற மக்களாக, உண்மையிலே நாங்கள் ஒன்றிணைகின்ற மக்களாக, உண்மையிலே நாங்கள் பரிசுத்தப்படுத்துகின்ற மக்களாய் தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த வழிபாட்டின் மூலமாக, இந்த ஊடகத்தின் மூலமாக நாங்கள் ஒன்றிணைக்க கடவுள் கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். தேவையுள்ளோரையும் இது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் பயத்தோடு கூட எதிர்கால வாழ்வு எப்படி இருக்குமோ என் நடுக்கத்தோடு கூட இருக்கின்ற இந்த கொடிய வைரஸ் மூலமாக அநேக மக்கள் தங்கள் வாழ்வை இழந்திருக்கின்ற நிலைகளிலே, குறிப்பாக இந்திய தேசம் என்பது இன்றைக்கு வெகு வேகமாக நோக்கி செல்கின்ற நிலையிலே நீர் எங்கள் மீது மனமிறங்கும், நீர் எங்கள் மீது மனமிறங்கும். நாங்கள் ஒன்றிணைந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிற மக்களாக மாத்திரமல்ல, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இப்படிப்பட்ட கொடிய அழிவை நீர் எங்களிலிருந்து நீக்கி போடும். உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வாழ்வடைய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு கூட உங்கள் சமூகத்தில் ஒன்றிணைந்து நாங்கள் இப்பொழுது முழங்காற்படிட்டு உங்கள் சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். திருச்சபை இறை மக்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். வியாதியோடும் துன்பத்தோடும் கவலையோடு எதிர்பார்ப்போடு இருப்பார் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் நிறைவான வழியிடத்தலை காண காத்த உதவியும். எங்கள் திருச்சபைக்காக, திருச்சபை ஊழியங்களுக்காக, திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொருக்கும் நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். என் வழிநடத்தங்கள் பேராயத்திற்காக, பேராயத்தில் நடைபெற நற்பணிகளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். மீண்டும் ஒரு விவசாய எங்களை திருக்கரத்தை அர்ப்பணிக்கிறோம். இப்படிப்பட்ட கொடுமையான காலகட்டங்களிலும் எங்களுக்கென்று பணி செய்கின்ற மருத்துவர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, காவல்துறை அன்பர்களுக்காக, அரசாங்கத்திற்காக, அனைத்து தலைவர்களுக்காகவும் திருக்கரத்தை அர்ப்பணிக்கிறோம். நல்ல பாதுகாப்பை தாரும். தொடர்ந்து மக்கள் அனைவரும் மீண்டுமாக மருத்துவமனைந்து விடுதலை பெற்று இல்லங்களை வந்து சேர கருத்த உதவி செய்யும். தொடர்ந்து நாங்களும் மகிமையோடு கூட திருச்சபையில் வந்து வழிபட அப்படிப்பட்ட நேரத்தையும் அப்படிப்பட்ட நாளையும் நீர் எங்களுக்கு தாரும். எங்கள் அனைவரும் திருக்கரத்தை அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீண்டும் ஒரு விசை இந்த பரிசுத்தாவின் திருநாளை நாங்கள் கொண்டாட கடவுள் கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்கள் ஆசிரியம் திருக்கரத்தை அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரவாதே ஆமீன். தாயும் தந்தையுமாக கடவுளின் அன்பும் மைந்தராக இயேசுவர்களும் புதுதராகிய ஆவியூர் நம் அனைவரோடும் நமது குடும்பங்களோடும் பணிகளோடும் கவட கிருபை பிரசன வேடத்தில் என்றும் என்று சாகர தங்கியிருப்பதாக ஆமீன். சுவாமி எங்கள் மீதில் வந்து சேரவே அருள் தந்து காவுமே. உந்தனாவியே சுவாமி எங்கள் மீதில் வந்து சேரவே அருள் தந்து காவுமே. இந்த மாநிலம் கீழே தந்த சாபமும் நிந்தையாவுமே பட வந்த இயேசுவே. இந்த மாநிலம் கீழே தந்த சாபமும் நிந்தையாவுமே பட வந்த இயேசுவே. சத்யா
ஸ்ரீடகித்தரை விட சித்தமருளை தூய் நித்ய தேவனே சத்யாவியை ஸ்ரீடகித்தரை விட சித்தமருளை தூய் நித்ய தேவனே பெந்தேகோஸ்தேனும் ஆசிரந்த நாளிலே விந்தையாவியின் அருள் தந்த நிர்மயே பெந்தேகோஸ்தேனும் ஆசிரந்த நாளிலே விந்தையாவியின் அருள் தந்த நிர்மயே உந்தன் ஆவியே சுவாமி என்ற நீதிலே